வணக்கம். இந்த இசைவாணி பாடின பாடலை வச்சு 2 எபிசோடு போட்டேன். அதில் நிறையா பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தீங்க. ஆனால் எனக்கு எதிராக எந்த ஒரு கமெண்ட்டுமே அதில் இல்லை. ஏன் சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்னா எல்லாமே ஃபில்டர் ஆகிடுச்சு, ஹெல்டாகி நிற்கிது. நான் போய் ஓப்பன் பண்ணி பார்த்து அப்ரூவ் பண்ணால் தான் அது கமெண்ட்டில் காட்டும். இல்லைன்னா 60 நாளில் அதுவே டெலீட் ஆயிரும். நான் சொல்கிற கருத்துக்கு உங்ககிட்ட ஏதாவது எதிர்கருத்து இருக்கா? அதை நாகரிகமான முறையில் நீங்கள் தெரிவிக்கலாம், தாராளமாக தெரிவிக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு என்ன பர்சனல் அட்டாக் ஆட் ஹோமினம் பண்ணுறது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? வெல்கம் டு ஃபேக் ஐடி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஷோ பட்டி டிங்கரிங். விஞ்ஞானத்தோடு வீம்பாக விளையாடும் ஏகப்பட்ட மனிதர்கள் உலகமெல்லாம் பரவி கிடந்தாலும் சில முக்கியமான அறிவிலிகள் நம்ம தமிழ்நாட்டில் தான் லிவிங்கு. அதனால அப்படி ஒரு முக்கியமான நபரை நம்ம தேர்வு பண்ணியிருக்கோம். அவர் பயங்கர மேஜிக்கு, அந்த மாதிரி நிறைய தியானம் அதெல்லாம் பண்ணி மலையை வர வைப்பார். இப்படி ஏகப்பட்ட வித்தைகளை கைவசம் வச்சுருக்காரு. அவரை தான் நம்ம இன்றைக்கி பட்டிட்டிங்கிறீங்க பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ டு தி ஷோ. வணக்கம், என் பேர் அருள்தாஸ். அருள்தாஸ், வணக்கம். வந்திருக்க எல்லா பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் நன்றி. பெரிய இன்ஃபர்மேஷன் ஏதோ ஷேர் பண்ண போறாரு, அதனால தான் எல்லா பத்திரிகையாளர்களையும் கூப்பிட்டுருக்காரு. முக்கியமான விஷயமா இருக்கும், என்னன்னு கேட்போம். நான் இப்போ எதை பற்றி பேசுகிறேன்னா, என்னோட கண்டுபிடிப்பை பற்றி தமிழக மக்களுக்கும் மற்றும் தமிழக அரசாங்கத்துக்கும் விளக்கறதுக்கு தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. இந்த மாதிரி விஞ்ஞானம் அறிவியல் சார்ந்து அதிகமாக யோசிக்கிறவர்கள் நம்ம நாட்டுக்கு அவசியம். அவர்கள் தான் எதிர்காலத்தை இன்னும் நிம்மதியான எதிர்காலமாக மாற்ற போகிறவங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இவர். என்னோட கண்டுபிடிப்பு மழை கொண்டு வர்றது தான். மழைன்றது எவ்வளோ அத்தியாவசியமான ஒன்று. வாழ்த்துக்களுங்க. மழை எப்படி கொண்டு வர போகிறோன்னா, குண்டலினி சக்தியை பயன்படுத்தி தான். குண்டலினி சக்தியை பயன்படுத்தி தான் சும்மாவே பெய்யுது. அதையே நீங்கள் குண்டலினி சக்தியை வச்சு ஏன் அந்த வித்தியாசமான உருட்டு? நீ அப்படி வரியா? அதான் அது பாட்டுக்கு பேஞ்சிட்டு போதே. முடியாத காலத்துக்கு சொல்கிறீங்க குண்டலினி சக்தி. பொதுவாக இப்போ மேக விதைப்பு அப்படின்வாங்க. மழையை நம்ம செயற்கையாக உருவாகிறதுக்கு மேக விதைப்புன்ற முறையை பயன்படுத்துவாங்க. ஓகே, இதெல்லாம் ஓகே. விமானத்தில் ஒரு சில ரசாயன பொடிகளை மேகங்களுக்கு மேலே தூவுவாங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, சில்வர் அயோடைட், பொட்டாசியம் அயோடைட் அந்த மாதிரியான கெமிக்கல்ஸை இதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதாவது செயற்கை மழை வர வைக்கிறதுக்கு, அதாவது இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் மழையை தூண்டி வர வைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய விஷயம். முக்கியமாக சில்வர் அயோடைட் பெருசாக எந்த கெடுதலும் ஏற்படுத்தாதது அப்படின்றதுனால அதை பயன்படுத்துகிறாங்க. அதான் மேக விதைப்பு. என்னோட கண்டுபிடிப்பு என்னன்னா, அந்த ரசாயன பொடிக்கு நிகரான ஒரு கண்டுபிடிப்பு. நிகர்னா என்ன? ஈக்குவல் சார். இவங்க சொல்கிற இந்த சில்வர் அயோடைட் இஸ் ஈக்குவல் டு இவர் கண்டுபிடிப்பு. இவர் கண்டுபிடிப்பு என்ன? குண்டலினி சக்தியை பயன்படுத்தி தான் அந்த ரசாயன பொடி என்பது அந்த மேகத்தோட தன்மையை பொறுத்து. சரி, வார்ம் கிளவுட் இல்லை கோல்டு கிளவுடுன்னு சொல்லுவாங்க. ரைட்டு. ஹைட்ரோஸ்கோபிக் கிளவுட் சீடிங் இல்லை கேல்வஜெனிக் கிளவுட் சீடிங் சொல்லுவாங்க. என்னோட கண்டுபிடிப்பானது இது ரெண்டுத்துக்குமே பொருந்தும். இந்த 2 விதமான கிளவுட் சீடிங்கையும் இவருடைய கண்டுபிடிப்பை வைத்து செய்யலாம். என்ன இவருடைய கண்டுபிடிப்பு? இந்த குண்டலினி சக்தின்றது நம்ம உடம்புல இருந்து மூலாதாரத்திலிருந்து வர்றது. மூலாதாரத்திலிருந்து வர்றது குண்டலினி சக்தி. இந்த குண்டலினி சக்தி குள்ளரி சக்தியா? குண்டலினி சக்தி தெளிவா சொல்லுங்க. குண்டலினி சக்தி நம்ம உடம்புல இருக்கிற பஞ்சபூதங்களையும் ஒன்றா திரட்டி. பஞ்சபூதங்கள் நம்ம உடம்புல இருக்கா? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதுதானே பஞ்சபூதம். இதெல்லாம் நம்ம உடம்புல இருக்கா? நம்ம புதுசாக சொல்றீங்க. நம்ம உடம்புக்கு வெளியே இருக்கிற பஞ்சபூதங்களோட இணைக்கிற ஒரு பாலம் தான் இந்த குண்டலினி சக்தி. குண்டலினி சக்தி, சரிங்களா? அந்த பாலமான குண்டலினி சக்தியை மழையை உருவாக்குறதுக்கு நான் பயன்படுத்த போறேன். குண்டலினி சக்தியை வச்சு மழையை உருவாக்குறீங்க. இதெல்லாம் உண்மையா? ஏன் உருட்டுறீங்க? செய்து காட்டுவீங்களா அப்படின்னு கேட்டால் எங்கே வச்சுப்பீங்க? முஞ்ச இங்கே வா. நான் பேசின பேச்சு. குண்டலினி சக்தி மழை வர வைப்பேன், எத்தனை சென்டிமீட்டர் வேணாலும் வர வைப்பேன். நமக்கு இருக்குது. வா, இப்போ மழை வர வைக்கிறேன். இதுதான் அவருடைய கண்டுபிடிப்பு. குண்டலினி சக்தி அப்படின்றதெல்லாம் ரொம்ப காலமாக பேசிட்டு வர்றது தான். ஆனால் இவர் என்ன அதில் புதுசாக கண்டுபிடிச்சாரு அப்படின்னு தெரியல. அந்த குண்டலினி சக்தியை வச்சு திடீர்னு மழையை வர வைப்பார், திடீர்னு அப்படியே வெயில் அடிக்க வைப்பார், திடீர்னு மேகத்தெல்லாம் கிளியர் பண்ண வைப்பார். ஒரு எரிமலை இருக்குன்னா அந்த எரிமலையை வெடிக்க வைக்கலாம், ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்த வைக்கலாம், ஒரு சுனாமியை அப்படியே தடுக்கலாம்.
Is it possible to learn this power? சரிங்களா? இந்த மழையை வந்து எப்படி மாற்றும் அப்படின்னா, மேகங்கள்ல இருக்கிற மேகங்கள் உருவாக்குற காரணிகளை இது மாற்றும். ஓகே, நிறைய பேசுறாரு. அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போடுவோமா 2x ஸ்பீட்ல? கண்ணுக்கு தெரியாது குண்டலினி சக்தி. குண்டலினி சக்தி கண்ணுக்கு தெரியாது. ஸ்மெல் இல்லை, கலர் இல்லை, இன்விசிபிள். இப்படி நேராக இருந்தால் கூட குண்டலினி சக்தி இருக்குது அப்படின்னு நீங்களும் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரு வழி வச்சிருக்காரு. இந்திய வானியல் துறையில் இருக்கிற கருவிகளில் இருக்க தரவுகள் அடிப்படையில் இதை நிரூபிக்க முடியும். இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியன் மீட்டியராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு இந்த மழை பற்றிய தரவுகளை இவர்கிட்ட கொடுத்தாங்கன்னா, ஏன்னா யாருக்கும் கொடுக்கறது இல்லை, அதை ரகசியமாக தான் வச்சுருக்காங்க, இவர்கிட்ட தனியாக கொடுத்தாங்கன்னா அந்த டேட்டாவை வைத்து இவர் வந்து எந்த அளவுக்கு மழையை வந்து உருவாக்கியிருக்கோம் அப்படின்றது வந்து சரி பார்த்துக்க முடியும், கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறாரு. அதாவது அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கே அவங்க துணை தேவைப்படுது. 5லேருந்து 10 சென்டிமீட்டர் மழை ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வர வைக்க முடியும். சரிங்களா? என்னைக்கு வர வைக்க முடியும்னா, என்னைக்கு வந்து அரசாங்க அதிகாரிகள் இந்த இத்தனாம் தேதி மழை வர வேண்டும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு அடுத்த வாரத்தில், இன்னைக்கு புதன்கிழமைங்களா, அடுத்த புதன்கிழமை எனக்கு மழை வர வேண்டும் அப்படின்ட்டு அரசாங்கமோ இல்லை அரசாங்க அதிகாரிகளோ சொல்கிறாங்கன்னா கரெக்டாக ஒரே வாரத்தில் மழை வர வச்சிடலாம். ஆமாம், அரசாங்க அதிகாரிகள் வந்து கேட்கணும், இவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணணும், மழை வர வைங்க அடுத்த வாரத்தில். ஏன்னா நமக்கு மழை வரமாட்டேங்குது, அது ஒரு நேச்சுரல் ப்ராசஸாக இங்கே இருக்க மாட்டேங்குது. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மழை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் வரமாட்டேங்குது, இவங்க கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியறதில்ல. ஆனால் இந்த குண்டலினி சக்தி வச்சு நம்ம வந்து அதெல்லாம் சரியாக பண்ணிடலாம், 100% இட் இஸ் பாசிபிள் அப்படிங்கிறாரு. ஆனால் மீட்டியராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுடைய உதவி தேவை. இனிமேல் நீ இங்கே உட்காந்து மழை வர வைக்கிற, எழுப்புவோம் குண்டலினி சக்தி, எழுப்பு மழை வர வை. நான் தனிநபராக பண்ணுவேன். குண்டலினி சர்வீஸ் தான். ஆமாம், எங்கே? ராஜஸ்தானுக்கா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்பா? அடுத்த வாரமா? ஐயோ, அடுத்த வாரம் பிஸியாக இருக்குங்க, வேற ஒருத்தர் புக் பண்ணியிருக்காரு. நீங்கள் ஒன்று பண்ணுறீங்களா, ஒரு 2 வாரம் கழிச்சு வேணா ஒரு டேட்டு சொல்லி புக் பண்ணிக்கிறீங்களா? ஒரு 2 வாரம் டைம் எடுத்துக்கோங்க, மழை தானே வர வைக்கேன், நம்ம ஆள் ஒருத்தர் கூட அனுப்பிவிட்றேன். வர வைக்கலன்னா நல்லா வெளுன்னு வெளுத்தா வரும், குண்டலினி சக்தி தானே வருங்க. தனியாளாக இவர் செய்வார். தனியாளாக என்ன செய்வார்? இந்த ப்ராசஸ், இந்த பாலம் ஏற்படுத்த குண்டலினி சக்தியை வச்சு அங்கே மேகத்தில் அந்த தாக்கத்தை ஏற்படுத்துறது அவரால் ஈஸியாக செஞ்சிட முடியும். அது எப்படி நீங்கள் நம்புவீங்க? அதுக்கு தான் தரவுகள் தேவை. இப்போ என்னுடைய கேள்வி ரொம்ப சிம்பிளான கேள்வி. இப்போ அரசாங்கம் இவர்கிட்ட மழை வர வை அப்படின்னுது, இவரும் 1 வாரம் கழிச்சு மழை வர வைக்கிறார், ஏதோ ஒன்று பண்ணுறாரு, குண்டலினி சக்தியை வந்து அப்படியே எழுப்பி அப்படியே மழையை வர வைக்கிறது ட்ரை பண்ணுறாரு, வந்துடுது மழை அடுத்த வாரம். இப்போது மழை நார்மலாக வந்துச்சா இல்லை குண்டலினி சக்தியால் தான் வந்துச்சா அப்படின்றது எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது? அதுக்கு என்ன உத்தரவாதம்? அவர் சொல்கிறாருல்ல, அதுமாரி உங்களுக்கு என்ன எவிடன்ஸ் வேணும்? ஏங்க, நான் தான் சொல்கிறேன்ல, என் குண்டலினி சக்தி தான் அங்கே போய் மழை ஏற்படுத்துச்சுன்னு. அப்புறம் அதை மீறி நீங்கள் வந்து ஆதாரம் கேட்டிங்கன்னா என்ன இது அர்த்தம்? மூட்டை பச்சை கொள்ளும் நவீன மிஷின் என்ன சொல்லி வித்த? கேள்வியெல்லாம் கேட்கப்படாம கேட்லாக்கு கொடுத்துருக்காங்க. டேய், இதுக்கு பேரு கேட்லாக்கா? எலி மருந்து சீட்டு மாதிரி இருக்குடா. இன்னைக்கு அடுத்த 10 நாள் மழை வரதுக்கான சூழல் இருக்கு, அதனால நான் அடுத்த 10ஆம் தேதி சொல்ல போறேன்றது இல்லை. மழை வரும்ன்றதுனால சொல்லலை, மழை வர மாதிரி ஒரு சூழல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் அப்படியே எக்ஸ்ட்ராவாக வர வச்சிருவார். வியாழக்கிழமை வர வைக்க சொன்னாலும் வர வச்சிடலாம், இல்லை வெள்ளிக்கிழமை வர வைக்க சொன்னாலும் வர வச்சுக்கலாம். ஆமாம், வியாழக்கிழமை வர வைக்கலாம். வியாழக்கிழமை சாய்பாபாவுக்கு ரொம்ப உகந்த நாள், அதனால வர வைக்கலாமே. இப்போ இதே வாய் உதார்கிட்ட இந்த ஏப்ரல் மே மாதத்தில் மழை வர வைப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு என்ன சொல்கிறாரு? வெப்பம் இருக்கும், அந்த டைமில் இதை பயன்படுத்த முடியாது. சரி, இந்த ப்ராசஸை எப்படி பண்ணுவார்? தியானம் பண்ணி பண்ணுவாரா அப்படின்னு கேட்டால் ஆமாங்கிறாரு. இது மேஜிக்லாம் கிடையாது, தியானம் பண்ணி தான் வர வைக்கிறேன், இது மேஜிக் கிடையாது. இம்புட்டு திறமையை வச்சுக்கிட்டு ஏன் இம்புட்டு காலம் ஒளிஞ்சிருந்த? 2019 சென்னையில் தண்ணி பஞ்சம், அப்போ வந்திருக்க வேண்டியது தானே, இப்போ எங்கே ஓடி போய் ஒழிச்ச? வாய் பேசுவ குண்டலினின்ற வார்த்தையே வாயில இருந்து நான் கேட்கக்கூடாது இனிமே. இதெல்லாம் பாபா படத்தில் ரஜினி பண்ணுற ஸ்டண்ட்டு, இதை கொண்டு வந்து நம்ம காதில் இதை செய்யறதுக்கு எத்தனை பேர் துணை வேணும்? இவர் ஒருத்தரே செய்வார். நான் தனிநபராக பண்ணுவேன், அது நான் ஒரு ஆள் தான், ஒரு ஆளே பண்ணுவாராம். எப்படி செந்தில் ஒரு படத்தில் வந்து மலையை தூக்குறேன் அப்படின்பாருல, அந்த மாதிரி இருக்கு. நான் ரெடி அண்ணே. என்னென்ன உட்காந்துட்டீங்க, போய் மலையை தூக்குங்க. ஒரு 50 பேரை கூப்பிடுற. எதுக்கு? இந்த மலையை தூக்கி என் கையில வைக்க சொல்லு, தூக்கணும்ல. உனக்கு வாய் ஜாஸ்தி. இந்த குண்டலினி சக்தியை நேரடியாக பயன்படுத்தலாம். நேரடியா
நேரடியாக மேகத்தில் இவர் வந்து குண்டலினி சக்தியை உபயோகப்படுத்தி மழை வர வைப்பார். நேரடியாக வந்து மேகங்களில் பயன்படுத்துகிறப்ப அதோட ஈரப்பதத்தோட தன்மையை வந்து நேரடியாக மழை நீராக மாற்றுகிற சக்தி வாய்ந்தது தான் இந்த குண்டலினி சக்தி. கேன்சர் வியாதியெல்லாம் அதை குணப்படுத்தாதுங்க. இது வந்து குண்டலினி சக்தி யூஸ் பண்ணி மழை வர வைக்கிறது தான். இங்கே பாருங்கள், இந்த மழை வர வைக்கிறது, எரிமலை வெடிக்க வைக்கிறது, சுனாமியை நிறுத்துறது, இந்த மாதிரியான சர்வீஸ் தான் நாங்கள் வரோம். அந்த 100% மழை பெய்யும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியும். இந்த நபரை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. குண்டலினி சக்தியை பயன்படுத்தி அப்படியே மழை வர வைப்பார். அந்த மலை நெருப்பு மலையாக கூட வர வைப்பார், காதல் மலையாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி விசித்திரமான மனிதர்கள் நம்ம ஊரில் மட்டும் ஏன் ரொம்ப அதிகமாக இருக்காங்க? அதுவும் ஈஸியாக புகழ் வெளிச்சத்துக்கு வந்துடுறாங்க. பிஹைண்ட் வுட்ஸு, நியூஸ் சேனல்ஸு, இவங்கெல்லாம் வந்து இவங்களை இவ்வளோ சீக்கிரம் பிரபலமாக்குறாங்க அப்படின்றத யோசித்து பார்த்தா எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இப்போ இவர் பேசுனது இப்போ பேசின வீடியோவா இல்லை பழைய வீடியோவா என்னன்னு தெரில. என் ஃபீல்டில் வந்துச்சு, இதை எடுத்து வச்சு கமெண்ட் பண்ணுவோமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரி சூடோ சயின்ஸ் பேசுகிற நண்பர்களுடைய வீடியோ உங்கள் ஃபீல்ட்லேயும் வருது அப்படின்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலுக்கு அதை அனுப்பி வைங்க. அதை பார்த்துட்டு அடுத்த தடவை பட்டி டிங்கரிங் பண்ணுவோம். இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த தடவை வேற ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது அரவிந்த் அன்பழகன். Patti tinkering, do do do. Patti tinkering.